ஹாய் ஆல், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா DC to DC ஸ்டெப் அப் கன்வெர்ட்டர் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு காம்பனண்ட். இந்த காம்பனண்ட் எல்லா எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இது எப்படி யூஸ் பண்ண போகிறோம், இதை எப்படி டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். அந்த காம்பனண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த காம்பனண்ட். சின்னது தான், பட் இதோட யூஸஸ் ரொம்ப பெருசு. ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நம்ம அமேசானில் தான் ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ எனக்கு 5 குவான்டிட்டி தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் 5 குவான்டிட்டி ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ இது நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ், அதுக்குள்ளே 5 பீஸ் ஒரே பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த 5 DC to DC ஸ்டெப் அப் பக் கன்வெர்ட்டர். ஸோ நமக்கு இதில் 2 விதம் இருக்குது. ஸ்டெப் டவுன் இருக்குது, ஸ்டெப் அப் இருக்குது. என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்டெப் அப் தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் ஆர்டர் போட்டது ஸ்டெப் அப் கன்வெர்ட்டர். இதோட மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா MT3608. அதில் யூஸ் பண்ணிக்கூடிய சிப் நம்பர், அதை தான் இது மாடல் நேமாகவும் வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணணும்னா, நம்ம கொடுக்குற வோல்டேஜை ஸ்டெப் அப் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 வோல்ட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதை நம்ம அப் டு 27 வோல்ட் வரைக்கும் நம்ம பூஸ்டப் பண்ணிக்கலாம், அதாவது ஸ்டெப் அப் பண்ணிக்கலாம். ஸோ அதோட அந்த கெப்பாசிட்டி உள்ள ஒரு ப்ராடக்ட் தான் இந்த DC to DC ஸ்டெப் அப் கன்வெர்ட்டர். ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ரெண்டு வயர் V in V out. ஸோ இதில் 2 பொலாரிட்டி கொடுத்துருப்பாங்க, V in ப்ளஸ் V out ப்ளஸ், அதே மாதிரி V in மைனஸ் V out மைனஸ். ஸோ இதில் 4க்கு நம்ம ஒரு வயர் சால்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து V அவுட்டில் 2 வயர் சால்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராப்பராக இன்சர்ட் பண்ணி சால்ட்ரு பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி V in, ஸோ அதுக்கு 2 வயர் எடுத்துகிட்டு V in ப்ளஸில் ஒரு வயரையும் V in மைனஸ் ஒரு வயர்லையும் நம்ம சால்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் ப்ராப்பராக சால்ட்ரு பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. நம்ம இப்போ சால்ட்ரு பண்ணி முடிச்சாச்சு. V in V out. ஸோ 2க்குமே நம்ம சால்ட்ரு பண்ணி வச்சுட்டோம். இது இப்போ டெஸ்டிங்க்கு ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்காக நான் இப்போ எடுத்துருக்கக்கூடியது ஒரு 9 வோல்ட் பேட்ரி. ஸோ நான் ஃபஸ்ட்டு V இன்னில் 9 வோல்ட் பேட்ரி கனெக்ட் பண்ணிக்கிறேன். V அவுட்டில் நான் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கும் போது ஸோ இதில் 27 வோல்ட் வருது நமக்கு இப்போது. ஸோ இதில் ஒரு சின்ன பொட்டன்ஷியோமீட்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து சின்ன, அதுக்கு மேலே ஒரு ஸ்க்ரூ டைப், அது வந்து ஒரு பொட்டன்ஷியோமீட்டர். நீங்கள் அது மூலிமா தான் வோல்டேஜை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட ஹையஸ்ட் அவுட்புட் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 27.4 தான் நமக்கு கிடைக்குது. ஸோ அப் டு 27.4 நம்ம இதில் எடுத்துக்க முடியும், ஸ்டெப்பப் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட லோவஸ்ட் வோல்டேஜ்னு பார்த்திங்கன்னா 8.3. இதுக்கு மேலே கம்மி பண்ண போடல. என்ன ரீசன்னா, நான் கொடுத்துருக்கிறது 9 வோல்ட் பேட்ரி, அதோட வோல்டேஜ் 8.3 அப்போ இதில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அந்த வோல்டேஜ் தான் மினிமம் வோல்டேஜ். இப்போ 3.7 வோல்ட் கொடுக்குறீங்கன்னா அதுதான் உங்களோட மினிமம் வோல்டேஜ். அது கீழே நீங்கள் டவுன் பண்ண முடியாது. அதிலிருந்து நீங்கள் எக்ஸஸ் பண்ணால் ஸ்டெப் அப் பண்ணிக்கலாம் அப் டு 27.4 வோல்டேஜ். அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகுமானா, நானும் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தேன், அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. ஸோ நானும் ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி பார்த்துட்டேன். 27.4 தான் ஹையஸ்ட் வோல்டேஜ், லோயஸ்ட் 8.3. என்ன ரீசனாக, நம்ம 9 வோல்ட் பேட்ரி யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, இதை நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு 12 வோல்ட் பைக்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு LED லைட் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த லைட்டை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், உண்மையிலேயே 12 வோல்ட்டில் இந்த லைட் எரியுதா இல்லை சும்மா 12 வோல்ட் இது அவுட்புட் காமிக்குதா அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்திருந்தேன். இப்போ நம்ம வந்து அவுட்புட் செக் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ ஆல்ரெடி 27 வோல்ட் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம இப்போது 12 வோல்ட்டுக்கு ரெடியூஸ் பண்ணணும். ஸோ ஸ்டெப் டவுன் பண்ணி நம்ம 12 வோல்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த பொட்டன்ஷியோமீட்டர் அப்படியே ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வோல்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ 12 வர வரைக்கும் ரொட்டேட் பண்ணி 12 வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ 12 செட் பண்ணிக்கலாம் இப்போது வோல்டேஜ் நம்ம. ஓகே, ஸோ
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 12 வோல்ட் வந்துருச்சு நமக்கு. இப்போ நம்ம அந்த எல்இடி லைட் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ மல்டிமீட்டர் நம்ம ஓரமாக வச்சுட்டு எல்இடி பல்ப் எடுத்து செக் பண்ணலாம். ஓகே, எல்இடி பல்ப்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இருக்கும், அது பார்த்து தான் கொடுக்கணும். மாற்றி கொடுத்திங்கன்னா எல்இடி பல்ப் எரியாது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் 9 வோல்ட்டில் செக் பண்ணுறேன் எவ்வளோ பிரைட்னஸ் நமக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலான்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பிரைட்னஸ் வந்துச்சுன்னு டேரெக்டாக 9 வோல்ட் கொடுக்கும்போது. இப்போ நான் அவுட்புட்டில் 12 வோல்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள் பிரைட்னஸ். இப்போ வந்து பிரைட்னஸ் நார்மலாக என்ன 12 வோல்ட்டில் பைக்கில் க்ளோ ஆகுமோ அதே பிரைட்னஸ் க்ளோ ஆகுது. ஸோ ஒரு இடம் மறுபடியும் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 9 வோல்ட் பேட்டரியில் எவ்வளோ பிரைட்னஸ், இதே அவுட்புட்டில் எவ்வளோ பிரைட்னஸ். ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ராடக்ட் உண்மையிலேயே பக்காவாக வேலை செய்யுது. சரி, 9 வோல்ட் பேட்டரி தான் அப்படி க்ளோ ஆச்சு. அடுத்து 3.7 வோல்ட் பேட்டரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு 3.7 வோல்ட் பேட்டரி எடுத்திருக்கேன் இப்போது. ஸோ இதை நான் செக் பண்ணுறேன். வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.8 இருக்குது. இதில் உண்மையிலேயே இந்த DC to DC பக் கன்வெர்ட்டர் வேலை செய்யுதா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். அதுக்கு Vinல ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸும் Vinோட மைனஸ்க்கு மைனஸோட வயரையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செக் பண்ணலாம் அவுட்புட் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. ஆல்ரெடி நான் எல்இடி லைட் கொடுக்கும்போது 12 செட் பண்ணியிருந்தேன். இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணலாம். அப்படி எக்ஸ்ட்ராவோ கம்மியாகவோ இருந்தால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ 12.10 இது அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ 12.10வே நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த எல்இடி பல்பை சேம் எல்இடி பல்பை செக் பண்ணி பார்க்கலாம் உண்மையிலேயே இங்கே க்ளோ ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம 3.7 வோல்ட்டில் எவ்வளோ பிரைட்னஸ் க்ளோ ஆகுதுன்னு பார்க்கலாம். உண்மையிலேயே க்ளோ ஆகுமா க்ளோ ஆகாதான்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா க்ளோ ஆகவே இல்லை. ஏன்னா 3.7 வோல்ட் வந்து அந்த எல்இடிக்கு போதுமான பவர் கிடையாது. சரி, நம்ம அவுட்புட்டில் செக் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா அவுட்புட்டில் நமக்கு 12 வோல்ட் வந்துச்சு இல்லைங்களா, செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ உண்மையிலேயே இந்த ப்ராடக்ட் வந்து செம்மையாக ஒர்க் ஆகுது. இந்த ப்ராடக்ட் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே ஒர்த்தான ப்ராடக்ட். இது நிறைய டிஐஒய் ப்ராஜெக்ட்டுக்கு உண்மையிலேயே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த DC to DC ஸ்டெப் அப் பக் கன்வெர்ட்டர். ஸோ நீங்கள் ஸ்டெப் டவுன் வாங்கிட போகிறீங்க, ஸ்டெப் அப் பார்த்து வாங்கணும். ஸோ அந்த ப்ராடக்ட்டு இதே ப்ராடக்டை நான் அடுத்து வந்து DC ஃபேன், ஓகே 12 வோல்ட் DC ஃபேனுக்கு நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, சேம் 3.7 வோல்ட் பேட்டரியை வச்சு நம்ம ஒரு DC 12 வோல்ட் ஃபேனை நம்ம காரில், வேனில், லாரிலாம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த DC ஃபேனை ரன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்காக நான் அந்த DC ஃபேனை எடுத்திருக்கேன். அதை நான் டேரெக்டாக அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணி செக் பண்ண பார்க்கலாம். ஸோ இதுலேயும் ப்ளஸ் மைனஸ் இருக்கும் DC ஃபேனுக்கு. ஏன்னா மாற்றி கொடுத்திங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் DC to DC ஸ்டெப் அப் பக் கன்வெர்ட்டர் கனெக்ட் பண்ண உடனே ஃபேன் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பேட்ரி 3.7 வோல்டேஜ், அந்த 3.7 வோல்டேஜ் வந்து ஸ்டெப் அப் ஆகி 12 வோல்ட்டாக போயிட்டு DC ஃபேனை ரன் பண்ணுது. ஸோ நம்ம ஒரு DC ஃபேனை ரன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன 3.7 வோல்ட் பேட்டரியே போதுமானது இந்த பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா. இதுக்காக தனியாக போய்ட்டு 12 வோல்ட் பேட்டரி வாங்க வேணாம். வேறு எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நமக்கு தேவைப்படாது, எக்ஸ்ட்ரா அடாப்டரோ இல்லை எதுவும் தேவைப்படாது. இதை வச்சே நீங்கள் வந்து ஒரு ரீசார்ஜபிள் ஃபேன் மாதிரி செஞ்சு கூட நீங்கள் வீட்டில் ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் எதுக்கெலாம் யூஸ் ஆகுனா டிஐஒய் ப்ராஜெக்ட்ஸ், எதெல்லாம் நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாத்துக்குமே இந்த ஒரு சின்ன காம்பனண்ட் தான். இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்காக நிறையா வந்துகிட்டே இருக்கும்.